வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் ப்ரமோட்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரூரில் நிறைய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில் நிறைய பேர் மனைகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ முருகன் ப்ரமோட்டர்ஸ் அந்தளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் வீடு வாங்குறதுக்கும் சரி, இல்லை கட்டின வீடு வாங்கினாலும் ஓகே, இல்லை வாங்கின வீடு விற்கிறது அப்படிங்கிறதுனாலும் ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அது யார் வேணாலும் வந்து நம்ம ஸ்ரீ முருகன் ப்ரமோட்டர்ஸில் நீங்கள் வந்து எங்ககிட்ட பணம் கம்மியாக இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து ஒரு லோன் போட்டு வந்து வாங்கி தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், ஸோ உங்களுக்கு வந்து வங்கிகள் மூலியமாகவும் உங்களுக்கான நிலத்தை வந்து அவங்க உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கம்மியாக இல்லைங்க, ரொம்ப குறைந்த விலையில் நீங்கள் வேறு எங்கேயுமே எதிர்பார்க்காத வகையில் வந்து உங்களுக்கு குறைந்த விலையில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு அவரோட அனுபவம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்தளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் நேரில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர்கிட்ட வந்து லேண்ட் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்காக வந்து நான் கேட்குறது இருக்கேன். ஸோ என்னென்ன கொஸ்டின் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலிமா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம முருகன் ப்ரமோட்டர்ஸ் நீங்கள் நேர்லேயே வரலாம். ஸோ இப்போ நம்ம அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் வாங்க. வணக்கம். முருகன் ப்ரமோட்டர்ஸ். நம்ம முருகன் ப்ரமோட்டர்ஸ் அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் டு வெங்கமேடு ரோட்டில் சர்ச்சு கார்னரில் தான் நம்ம அலுவலகம் இருக்குது. முருகன் ப்ரமோட்டர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மனைகளை கொடுக்கறதுல நல்ல நிறுவனமாக மக்கள் மத்தியில் பெயர் பெற்ற நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் நம்ம வீட்டு மனையை பற்றிய விஷயங்களை கேள்வி கேட்க நமது கார்த்தியா வந்திருக்காங்க. அவங்க கேள்வி கேட்கட்டுங்க. கேள்வி கேட்கும் பொழுது என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி நான் பதில் தர காத்துட்ருக்கேன். நான் முன்னாடி சொன்னது போல தான், கற்றது கடுகளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். அந்த விஷயத்தில் எனக்கு தெரிந்த விஷயங்களை தாராளமாக உங்களது பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். தாராளமாக நீங்கள் கேள்வி கேளுங்க. சார், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து எதுக்காக வந்து சூஸ் பண்ணீங்க? ஸோ இது வந்து எங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இந்தளவுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த பிஸ்னஸும் வந்து தொடங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சார்? நான் அப்படி சொல்ல முடியாதுமா. அடிப்படையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரணமான நபர் தான். நான் ஆக்சுவலாக டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் தான் இருந்தேன். அதாவது டெக்ஸ்டைல்ஸ் லைனில் இருந்தேன். இந்த துறை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பெரியவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட பழக வயசுக்கு மீறின பழக்கம்னு சொல்லுவாங்களோ. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் சிறு வயசில் இருக்கும் பொழுது பெரியவங்ககிட்டே பேசுவேன், பெரியவங்ககிட்டே பழகுவேன். அதுதான் என்னை வளர்ச்சிக்கும் வழிகள். ஏன்னா கருத்துகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அறிவு பெஸ்ட்டாக, அதாவது அனுபவ அறிவு பெஸ்ட்டானா அனுபவ வாழ்க்கை தான் ஜெயிக்கும்பாங்க. அந்த அடிப்படையில் சிறு வயசுலேருந்தே என்னோடய பழக்க வழக்கங்கள் வயசுக்கு மீறின பழக்கம் போல் பெரிய ஆள்கிட்ட பழகுவேன். அவங்களாம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தது தான். அந்த மாதிரி இதை பண்ணுப்பா இப்படி இருக்கலாம், இதை பண்ணு இப்படி இருக்கலாங்கிறாப்புல. அந்த அடிப்படையில் அவங்களே சொன்னது என்னன்னு கேட்டால், மற்ற பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து இது ஒரு அத்தியாவசியமான பொருளும் ஒரு தேவையான பொருளும் கூட. அதனால் இதை பண்ணுங்க, ஜெயிக்கலாம் அப்படின்ற. இப்போ ஒருத்தருக்கு கார் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி தர்றீங்க. 5 வருஷம் கழித்து அந்த கார் 10 லட்ச ரூபாய்க்கு போகுமா? ரியல் எஸ்டேட் ஒன்று மட்டும்தான் விளையாற்ற கூடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில், நானும் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன். அதில் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை வருஷமாக, இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிருக்குங்க சார் ஸ்டார்ட்? ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நிறைய மக்கள் ஆதரவு வந்துக்கிட்டே இருக்காங்க. புது மக்கள் ஆதரவு இருக்காங்க. பழைய கஸ்டமர்ஸு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சைட் வந்துக்கிட்டே தான் இருக்கு. என்ன ஒரு ஏழ்மையான மக்களும் நடுத்தர மக்களும் வாங்க வகையில் தான் நிறைய வீட்டு மனைகள் கொடுக்குறேன். கம்மியான பட்ஜெட்லேயே கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே சார், இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் ஏழ்மையான மக்களுக்கு பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஓகே சார், இப்போ நம்ம ஸ்ரீ முருகன் ப்ரமோட்டர்ஸோட சாதனைகள் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம் சார்? சாதனைகள் பண்ணுற அளவுக்கு நான்லாம் பெரிய இல்லைங்கம்மா. அதாவது ஓரளவு கஸ்டமர்ஸ்ட்டை கொடுத்துருக்குறேன். ஒரு கஷ்டப்பட்டு எங்கிட்ட எனக்கே நல்லா தெரியும். ஒரு நகையை விற்றுட்டு கூட எங்கிட்ட இடம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ கூடியிருக்குது. அதுதான் சொல்லுவேனே தவிர சாதனை பண்ணுற அளவுக்கு நான்லாம் பெரிய இல்லை. எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேம்மா. இப்போ நம்ம ஒரு முதலீடு பண்ணுறோம், நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம நிலத்தில் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த முதலீடு வந்து எந்த மாதிரி இருக்கும்?
அதாவது நம்ம நிலம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்ல வேணாங்க. ஜென்ரலாகவே பொதுவான கருத்துக்கள் வந்து நிலத்தின் மீது முதலீடு பாதுகாப்புன்னு சொல்லுவோம். நிறைய பேத்துக்கு வந்து ஜீனியஸ் நிறைய இப்போலாம் யூடியூப்பு நெட்வொர்க்கில் அதுக்கு முன்னாடி வந்து எதில் முதலீடு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் இருக்குது, ஆன்லைனில் யூடியூப் இருக்குது, நிறைய நெட்வொர்க் இருக்குது. அது நிலத்தின் முதலீடு பாதுகாப்பானது. இப்போ ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்க, ஜுவல்லரி வாங்கினா 100 பவுன் வாங்கலாம். 100 பவுனுக்கு 200 பவுனுக்கும் போது அதை ஒரு பாதுகாக்கணும். ஆனால் நிலம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டோட மனைப்பிரிவு வாங்கும்போது அந்தந்த இடத்துல சொத்தாக வீட்டில் இருக்கும். அப்படிங்கும்போது நல்ல முதலீடு இது. அதில் முதலீடில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறதுனா, குழந்தைகள் முதலீடுன்னு ஒன்று இருக்குது, பெரியவங்களோட முதலீடுன்னு இருக்குது, வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி இடம் வாங்குகிறோம். குழந்தைகள் பட்ஜெட் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு போடுவோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், குழந்தைகள் டெபாசிட் பண்ணுறோம், சரியா? அதை வந்து ஒரு அவுட்டர் வெளிப்புற பகுதியில் ஒரு இடமா வாங்கி போட்டிங்கன்னா அதோட வளர்ச்சி பின்னாடி நல்லா தெரியுங்க. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அதோட வளர்ச்சி நல்லாவே தெரியுங்க. கண்டிப்பாக சார். இது வந்து ஒரு நல்ல முதலீடு தான். அப்போ உண்மையாலுமே தங்கத்தின் மீதான முதலீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அத்தியாவசிய தேவை தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல பணம் ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு இருக்குது அப்படின்னா சேமிப்புங்கிறது அவசியம். வாழ்க்கையில் சேமிப்புங்கிறது அவசியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்களே, ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா 3 விதமாக பிரிக்கணும். ஒரு ஜாப் போகிறவங்க, முதலீடு பண்ணுறவங்க, தொழில் தொடங்குறவங்க வேறு, ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா அவங்கள்ட்ட கையில் இருக்குன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேங்க்கில் பணமாக இருக்கணும். அது வந்து அட் ப்ரெசன்ட் அன்றைக்கு தேவை உபயோகமாகும். ஒரு 3-4 லட்சம் ரூபாயில் தங்கத்தின் மீது முதலீடு தேவை. அது ஆபரணங்களாக இருக்கலாம், அழகு பொருட்களாகவும் பயன்படுத்திக்கலாம். அது ஒரு முதலீடு தான். மீதம் வந்து 50% மேலே நிலத்தின் மீது முதலீடு நல்ல பாதுகாப்பானதுன்னு சொல்லுவேன். மறுபடியும் அந்த வார்த்தையே சொல்லுவேன். ஓகே சார். இப்போ எந்தெந்த இடத்துல வந்து நம்மளோட மனைப்பிரிவு அதிகமாக இருக்குங்க சார்? அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்சி ரோட்டில் இருக்கா, மாயனூரில் இருக்கும், உப்படமங்கலத்தில் இருக்குது. அதே போல் மதுரை பைபாஸா வேளம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அதே போல் வள்ளுவர் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. வேலூர் ரோடா, அந்த ரோடை பேஸ் பண்ணி சைட் கொடுப்பேன். மண்மங்கலத்தில் இருக்குது. சேலம் பைபாஸை பேஸ் பண்ணி மண்மங்கலத்தில் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரோட விஎஸ்பி காலேஜ் பக்கத்தில் இருக்குது. தாராபுரம் ரோடா பெரிய தாதம்பாளையம் செல்லாண்டிபாளையம்னு சொல்லுது, அந்த ஏரியாவில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் மனைப்பிரிவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லும் பொழுதே சொல்லுவேன், மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, அனைத்து பகுதியிலையும் மனைப்பிரிவு வச்சுருக்கேன். இல்லை சார், டோட்டலாக எல்லா ஏரியாலையுமே வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் மக்களுக்காக. கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட நிலம் வாங்குறதுக்கும் மற்றவங்க கிட்ட வந்து நிலம் வாங்குறதுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்குது? என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றபடி இப்போ ஒருத்தட்ட போய் வாங்குறீங்க, நாளைக்கு ஏதோ ஒன்று ஏமாற்றிட்டாங்க போயிட்டாங்கன்னா நீங்கள் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. நான் இதே இடத்துல உட்காந்துருப்பேன், நீங்கள் எப்போ வேணுமாலும் வந்து கேள்வி கேட்கலாம். அதே போல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நான் குறைஞ்ச விலையில் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போனா உங்ககிட்ட நிலம் வாங்கினாலும் ஏழை மக்களும் தாராளமாக வந்து உங்ககிட்ட வாங்கிடலாம். கண்டிப்பாக ஏகப்பட்ட கிரயங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாங்க உண்மைதான். ஓகே சார். இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அவங்களுக்குலாம் ஒரு முதலீடுங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு பண்ணி கொடுக்குறது, குறைஞ்ச விலையில் பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறையா மனைகள் வந்து நான் குறைஞ்ச விலையில் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஏன் வந்து குறைஞ்ச விலையில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்ச விலையில் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் தான் சொல்லுவேன், நிறைய டைம் நான் அந்த வார்த்தையை உபயோகம், நடுத்தர மக்களும் ஏழ்மையான மக்களும் வாங்கும் வகையில் வீட்டு மனை கொடுத்துட்ருக்கிறேன். அதாவது ஒருத்தர் ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டு வாங்கும் பொழுது 1 லட்சம் 2 லட்சம் ஒரு ஃப்ளாட்டில் லாபம் வைப்பாங்க. நான் 10,000 20,000 தான் லாபம் வைப்பேன். அது அவங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து அவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நானும் லாபத்தில் தாங்க பண்ணுறேன். குறைஞ்ச லாபம், ஒரு ஃப்ளாட்டில் 10,000 20,000 லாபம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ எப்படி நான் ஈவன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக 10 ஃப்ளாட் 20 ஃப்ளாட் விற்றுக்கிட்டு போயிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ஏதாவது சேல்ஸ்மேன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு ஃப்ளாட் விற்கிறீங்க, 1 லட்ச ரூபா ஒரு ஃப்ளாட்டில் லாபம் பார்த்துட்டீங்க, சரியா? நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நான் அந்த 1 லட்ச ரூபாயை நான் இப்போ 10 பேர்த்துக்கிட்ட விற்கும்போது 20,000 ரூபா லாபம் வச்சுன்னா நான் 2 லட்ச ரூபா லாபம் பார்த்துட்டு போயிடுவேன். உன்னையோட நாங்கள் அதிகமாக தான் பண்ணி. குழந்தைங்களுக்கான முதலீடு திட்டங்கள் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க? இப்போ குழந்தைகள் அப்படிங்கும்பொழுது எல்லா தாய் தந்தையும் நினைக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது
இந்திய நாட்டின் அனைத்து தாய் தந்தையரும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த அடிப்படையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் பிறக்கும் பொழுதே ஒரு சேஃப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ஃபண்டை பொறுத்தவரையிலையும் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் குழந்தைகள் பட்ஜெட்னு சொல்லி குழந்தைகளுக்கான திட்டங்கள்னே தனியாக இருக்கும், நீங்கள் பண்ணலாம். இன்சூரன்ஸில் பண்ணலாம். இது நல்ல திட்டங்கள் தான், ஓகேங்களா. அதே போல் வந்து குழந்தைகளுக்கு ஒரு வெளிப்புற பகுதியில் இப்போ இடம் வாங்குகிறோம், ஒரு டவுனுக்குள்ளே இடம் இருக்குங்க. அதே போல் டவுனை ஒட்டி இடம் இருக்குது, வெளிப்புற பகுதியில் இடம் இருக்கும். அந்த வெளிப்புற பகுதிங்கும் போது இப்போ டவுனுக்குள்ளே இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 ரூபா வருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், அதுக்காக சென்டராக இருக்கிற இடம் 2000 கேட்காதீங்க. ஒரு 2000 ரூபா வருது. டவுனை ஒட்டி இருக்கிற இடம் ஒரு 1000 ரூபா வருது. அதே வெளிப்புற பகுதியில் ஒரு 300 ரூபா விற்கிறோன்னு வச்சிங்களேன். குழந்தைகளுக்காக அந்த வெளிப்புற பகுதியில் 300 ரூபாய்க்கு விற்கிற இடத்த வாங்கி போட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குறைந்த அளவு விலை உள்ள உண்மை. அது குழந்தைகள் வளர்ச்சி அடையும் போது மிகப்பெரிய சொத்தாக இருக்கும், அது மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். அதான் குழந்தைகளுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறவள சொல்லுவேன். ஓகே சார், அப்போ அது அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஓகே சார், இப்போ வந்து கரூரில் நம்ம மனைகள் வாங்குறதுக்கும் மற்ற ஊர்களில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க சார்? அதாவது இங்கே வாங்குறதுனால ரேட்டு கம்மியாக, இல்லை அங்கே வாங்குறதுனால ரேட் அதிகமாக, அந்த மாதிரி என்ன வந்து வித்தியாசம் இருக்குங்க சார்? இப்போ சென்னை எடுத்துக்கலாம், கரூர் எடுத்துக்கலாம், சேலம் எடுத்துக்கலாம், திருப்பூர் எடுத்துக்கலாம், கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, இதுபோல் நிறையா நகரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தொழில் நிறுவனங்கள் உள்ள நகரத்தில் இடம் வாங்கும் பொழுது அந்த ஏரியாவின் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் கரூரை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாடு மட்டுமல்லைங்க, இந்தியா முழுவதும் உற்று நோக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கரூர். ஏன்னா உலகத்தரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி நிறுவனங்கள் நிறைந்த ஊர் வந்து கரூர். பருத்தி ஆடைகள். அப்போ கரூர்லேருந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுதுங்கிறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்க்கும், இந்திய கவர்மெண்ட்டும் பார்க்கும். அந்தளவு கரூரை பொறுத்தவரையிலையும் நல்ல ஊர், நல்ல வளர்ச்சியான ஊர். அந்த அடிப்படையில் தான் நல்லாவே மக்கள் தொகை வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, வீட்டு மனைகள் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்க காரணம் அதுதான். அதனால் இன்றைக்கி வந்து இந்த கரூரை பேஸ் பண்ணி நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்க, ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ அதுக்கும் இதுக்கும் இவ்வளோ தான் நம்ம டிஃப்ரென்ஸ், அந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புல வந்து கண்டிப்பாக. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லுவோம் அக்ரிகல்ச்சர் ஏரியானே இருக்கும். அந்த ஏரியாவில் போய் இடம் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கலாம், இந்த பெரம்பலூர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில ஊரில் போனோம்னா இந்த அளவுக்கு ரேட் கூடுமாங்கிறது கூடாது. மற்ற ப்ரமோட்டர்ஸ் வந்து இலவசங்கள் அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிலம் வாங்கினீங்கன்னா நாங்கள் தங்கம் இவ்வளோ தரோம், இந்த மனம் வாங்கும்போது இவ்வளோ நாங்கள் வந்து கார் தரோம், பைக் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த இலவச திட்டங்களை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்? எதனால் இந்த மாதிரி வந்து கொடுத்தா தான் சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களா, எதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இது வந்து அவங்களோட வியாபார திறமைகள். ஆனால் அதுக்கு உண்டான விளக்கங்கள் மட்டும் சொல்கிறேன். ஏன் நீங்கள் தர்றதில்லை அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்டீங்க ஏன் தங்கம் தர்றதில்லைன்னுலாம் கேட்குறீங்க. நான் தங்கம் ஸ்பான்சர் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 2000 ஏகப்பட்ட ஃப்ளாட் கரையும் கொடுத்துருப்பேன், கொடுத்ததில்லை. காரணம் என்னன்னு சொன்னேன்னா, முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன். ஒரு ஃப்ளாட்லேயே நான் 20,000 தான் லாபம் வைப்பேன். ஏன் அந்த ஃப்ளாட்டில் 1 லட்சம் லாபம் வச்சு உங்களுக்கு வந்து 4 கிராம் தங்கம் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி அந்த உங்கள்கிட்ட பொருளாக கொடுக்க போகிறேன், ஓகேவா? அதனால் நான் வந்து அதை ஏன் போய் இப்படி கொடுத்து அப்படி வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கும் பொழுதே விலை குறைஞ்ச விலையில் கொடுத்துட்றேன். அதான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். எங்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு, எங்கிட்ட வந்து ஆஃபீஸ் வந்த கஸ்டமர்ஸ்க்கு நிறையா பேத்துக்கு தெரியும். நிறைய பேர் இன்னமும் சொல்லுவாங்க பரவாயில்லைங்க அப்படிங்கிறாப்புல. ஏன்னா நானே உயர்த்தி பேசுகிறது கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, கஸ்டமர்ஸ் நம்ம கூட வாடிக்கையாளர்கள் வாங்கினவங்க சொல்கிறது தான் பெருசு. அந்த அடிப்படையில் நிறையா பேர் எனக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னமும். இதான் அதனால தான் நான் அந்த அடுத்த நிறுவனத்தை பற்றி பேச விருப்பப்படலைங்க. ஏன்னா அது வந்து வியாபார உத்திகள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான். நான் அது பண்ணுறதில்லை. கொடுக்கும் பொழுதே லாபம் மிக குறைஞ்ச அளவில் கொடுக்குறேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வந்து அதை அப்படியே டைரெக்டாகவே பண்ணிடுறீங்க, இன்டெரக்டாக சுற்றி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். இப்போ குறைஞ்ச மனையில் நம்ம வந்து வீட்டு மனைகள் வாங்குறது பெஸ்ட்டாக, இல்லை நம்ம அதிகம் காசு போட்டு அதை வாங்கினா தான் ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும், அப்போ நம்ம வந்து அதிகமாக தான் அதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டானு அவங்களுக்கே சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதலீடு கம்மியாக நிலம் குறைஞ்ச விலையில் வாங்குறது பெஸ்ட்டாக, இல்லை அதிக விலை போட்டு வாங்குறது பெஸ்ட்டான்னு நினைக்கிறீங்க? அதில் ஒரு 2-3 விஷயமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இப்போ வீடு கட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட ஃபண்டை பொறுத்து, உங்களோட தேவையை பொறுத்து, ஒரு பண வசதி அதிகமாக இருக்குது அப்படின்னா டவுனில் இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க. பணம் ஓரளவு தான் இருக்குது எங்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
டவுனை ஒட்டி அவுட்டரில் வாங்கி வீடு வாங்கி கட்டுறது பெஸ்ட்டுங்க. இல்லைங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க அப்படின்னா வெளிப்புற பகுதியில் இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டுறது இது வீடு கட்டுறதுக்கு உண்டான திட்டங்கள். இதை இன்வெஸ்ட்மெண்ட், அதே நீங்கள் கொஸ்டினில் வந்து 2 விதமாக வீடு கட்டுறதுக்குன்னு சொன்னேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுனுக்குள்ளே இடம் வாங்குறீங்க. இப்போ ஈரோடு ரோட்டில் ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, கரூரை பேஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபா போட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடம் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 4500 தான் ஏறும், 8000 ரூபாய்க்கு போகாது. சரிங்களா? அதே போல் டவுனை ஒட்டி வாங்குறீங்க. இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடமும் விற்கும். 2000 ரூபாய்க்கு வாங்குறது 2600 2700 ரூபாய்க்கு விற்கும். அதுவும் விளையாட்டம் கூடும். அதே நீங்கள் கம்மியாக வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்கின இடம் ஒரு 2 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து 600 ரூபாய்க்கு போகும், 800 ரூபாய்க்கு போகும். ஏன்னா அதுக்கு தான் குறைஞ்ச அதுவும் அவுட்ரு பேஸில் வாங்குறது. இது விளக்கங்கள் அவ்வளோதாங்க. அதாவது ஏரியா கொஞ்சம் டெவலப் ஆகும்போது அதோட நிலத்தோட இதுவும் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். கண்டிப்பாக. இப்போ ஈரோடு ரோட்டில் வாங்குறீங்க அப்படின்னா 4000 ரூபாய்க்கு சொல்கிறாங்க அப்படின்னா 4500 ரூபாய்க்கு ஏறுன்னு சொல்லியிருக்கிறேன். அதிகமாக ஏறும்போது என்ன பண்ணுவோன்னா மக்கள் வந்து அந்த ரோட்டை விட்டு அடுத்த ரோட்டுக்கு போயிடுவோம், வேறு ஏரியாவில் போய் வாங்கிடுவாங்க. அதனால தான் அது குறிப்பிட்ட வளர்ச்சி நின்றுக்கும். அப்படிங்கிறதுனால நான் வெளிப்புற பகுதியில் இடம் வாங்குறது, டவுனை ஒட்டி இடம் வாங்குறதுக்கெலாம் காரணமாக தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டு மனைகள் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகளை வந்து நாங்கள் தவணை முறையில் கொடுக்குறோம். ஸோ நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டியூ கட்டி நம்மளுடைய மனைகள் வந்து நமக்கு சொந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டியூவில் வந்து மனைகள் கொடுத்துட்டு இருக்கீங்களா சார்? தவணை முறையில் நீங்கள் வந்து கட்டி உங்களுடைய நிலத்தை நீங்கள் வந்து சொந்தமாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்களா? அந்த ஒன்று மட்டும் நிறைய பேர் கேட்டாங்கம்மா, கண்டிப்பாக பண்ணல. அதுக்கு நான் சாரி கூட கேட்டு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை. அதாவது டியூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து விலையேற்றம் கூடும். அப்போ கஷ்டம் அந்த விற்கிறாங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் மாறிடுறாங்க. அப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் டியூவில் வாங்கி டியூவில் கட்டி டியூவில் இடம் வாங்கி நல்ல வளர்ச்சியில் அடைஞ்சிருக்குது. எனக்கே தெரியும், நல்ல ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டியூ கட்டி முடிக்கும்போது அந்த இடத்துல விலை ஏறிக்குது, அவங்க வந்து வேறு இடத்த காமிச்சு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல. அதுக்கு போல் இன்னொரு ஆப்ஷன் பண்ணுவேன். என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எங்கிட்ட இடம் வாங்குறீங்க, இடம் வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து பேங்க்கில் லோன் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்கில் லோன் போட்டு கொடுத்து அந்த சௌகரியங்கள் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பராக லீகல் பண்ணி. ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேர் வீட்டு மனைகள் வாங்குறது ஓகே. ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டின வீடு வாங்குறாங்க. ஸோ கட்டின வீடு வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வீட்டு மனைகள் வாங்கி நம்ம வந்து வீடு கட்டிக்கிறது பெஸ்ட்டாங்க சார்? எது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது பெஸ்ட்டுன்னு நான் எப்படிமா சொல்ல முடியும்? இது அவங்கவுங்க தேவைகள் தாம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று நின்று உங்களால் பார்க்க முடியாது. ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி சிமெண்ட் வாங்கணும், மணல் வாங்கணும், செங்கல் வாங்கணும், ஒன்றா வாங்கி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கட்டின வீடை வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வழி இல்லை. அதே போல் இல்லைங்க, ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், அது இல்லாமல் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பார்த்துக்க ஆள் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச என்ஜினியர் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்களே உங்கள் வீடு வாங்கி உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கட்டலாம். அதே போல் நீங்கள் வீடு கட்டும் பொழுது என்ன ஆகுன்னா நிறைய பேர் வீடு விற்றுக்கிட்டு இருப்பாங்களே, வீடு விற்கும் பொழுது ஒரு சில பேர் கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கணக்கு என்ன போடுவாங்கன்னா இந்த இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க, இதென்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கும் விளக்கங்கள் நான் லைவ் ப்ரோக்ராம்லேயே நிறையா சொல்லியிருப்பேன். கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் அந்த வீட்டோட அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதுரடி கணக்கு. இப்போ சதுரடி 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரலி வருது. ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் 2000 ரூபா சொன்னேன், சிமெண்ட் விலை நாளுக்கு நாள் கூடுது, ஜல்லி கூடுது, இந்த மாதிரி கூடிக்கிட்டே இருக்குங்க. அதனால் சதுரடி கணக்குலேருந்து 2000லேருந்து 2500 ரூபா வரலி என்ஜினியர்ஸ் வாங்குறாங்க. மேஸ்திரி என்ஜினியர்ஸ் கட்டி விற்கிறவங்க கால்குலேஷன் அந்த மாதிரி வாங்குறாங்க. அதே கிராமத்துலேயே அதே ரேட் வந்துடுங்க, கம்பல்சரி வந்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணிங்கனாலும் அந்த காஸ்ட்டு கூடிடும். கையில் வச்சுருந்து பண்ண போகிறீங்க, அவங்க போட்டு பண்ணுறாங்க, அவ்வளோதான். ரெண்டு இது இவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து லேண்ட் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ எங்களுக்கு வேறு பக்கம் வந்து பிடிச்சிருக்குங்க சார், நீங்கள் வந்து உங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ரெக்கமெண்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து அந்த லேண்ட் வந்து வாங்கி தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி இல்லை வாங்கி கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றின கருத்து என்னங்க சார் உங்களுக்கு?
நிறைய பேர் நம்புகிறாங்க, என்கிட்ட நம்புகிறாங்க. நிறைய பேருக்கு வாங்கி விற்று கொடுக்க சொல்லுவாங்க, வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. நான் வாங்கி கொடுக்க சொல்கிற ஒரு நபர்கிட்ட என்ன சொல்லுவேன், எங்கள் பேப்பர் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்க்கணுங்க, பார்த்து தரேன், பண்ணித்தரேன் அப்படிங்கிறாப்புல சொல்லிடுவேன். ஆனால் கமிஷன் கேட்டு வாங்கிடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் கமிஷன் ஃப்ரீலாம் பண்ண மாட்டேன், ஃப்ரீ சர்வீஸ் பண்ண மாட்டேன், மினிமம் கமிஷன் வாங்கிடுவேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பர்சன்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு இடத்த விற்று கொடுக்க சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், அந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டா பத்திரங்கள் மட்டும் இருந்தால் போதும். இப்போ லீகல் சரியாக இருக்கணும். அந்த லீகல் சரியாக இருந்தால் மட்டும்தான் விற்று கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அதனால் நான் தெளிவாக கேட்டுக்கேன், எங்கள் பத்திரம்லாம் சரியாக இருக்குங்களா, அப்போ தான் நான் விற்று கொடுக்க ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுபோல் வாங்கி கொடுக்குறது விற்று கொடுக்க தயாராக இருப்பேன். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் பண்ணுவேனா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்குல்லங்க சார், அந்த அப்ரூவல் அப்படின்னா என்ன, ஸோ அன்அப்ரூவல் அப்படின்னா நிறைய பேருக்கு இதில் வந்து இன்னும் கன்ஃபியூஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அன்அப்ரூவல் என்ன, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னங்க சார்? அது 2016க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே மனைப்பிரிவு அப்படின்னு சொல்லி போட்டு விற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க, சரிங்களா. 2006க்கு முன்னாடி அப்ரூவல் இருந்ததுங்க. அப்பயே அப்ரூவல் இருந்தது, ஒரு சில பேர் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அதுக்கு முன்னாடி டிடிசிபி அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா அது அன்அப்ரூவல்ங்கிற ஆப்பில் ஆயிருங்க. ஆனால் கிரயம் நடக்கும், அதுவும் கிரயம்லாம் நடக்கும். ஓகேவா, மறுகிரயம், அதான் கிரயம் பண்ணியிருந்தால் கிரயம் நடக்கும். கிரயமே நடக்காமல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, அது கிரயம் பண்ண முடியாது. 2016க்கு அப்புறம் தான் டிடிசிபி அப்ரூவலோடு பண்ணும்பொழுது வந்து அரசு அனுமதி வாங்கியிருக்கணுங்க. அந்த அரசு அனுமதி வாங்கியிருக்கும் பொழுது அதுதான் அப்ரூவல். டிடிசிபினா டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னு சொல்லுது, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறைங்கிறாப்புல. ஓகேங்களா. அதே இன்னொரு அப்ரூவல் கூட வந்திருக்குங்க, ரெரான்னு சொல்லி. இப்போ அது அடிஷ்னல் அதெல்லாம் இருந்தது தான், இப்போ கம்பல் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த அப்ரூவலோடு வாங்கிக்கிறது ஈவன் பெஸ்ட்டு. ஸோ லேண்டில் பற்றின லீகல்ஸ் அப்படிங்கன்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வந்து சொல்ல முடியும்? லேண்ட் பற்றிய லீகல்ஸ் அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சைட்டு இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சைட்டுக்கு உண்டான பேப்பர்ஸ் இதில் வந்து பட்டா, சிட்டா, அடங்கல், மூலப்பத்திரம், எஃப்எம்இ, ரெஜிஸ்டர், டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல் அப்படிங்கிறாப்புல நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். நான் தான் முன்னாடி அதாவது பத்திரம் மட்டும் இருந்தால் போதும், பட்டா மட்டும் இருந்தால் போதுங்கிறது முன்னாடி. இப்போ எல்லா பேப்பர்ஸுமே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு லோன் போனீங்கனாலும் வீடு கட்டினீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் பாருங்கள். இது ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா இந்த புக்கு அப்படியே கையில் கொடுத்துருங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீகல்னு சொல்லி நீ எங்கே வேணுமாலும் போய் செக் பண்ணலாம். நம்ம இடத்துல வில்லங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். வில்லங்க அப்படி பார்த்து வாங்குறதா நல்லது. ஒவ்வொரு சைட்டும் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக இதை தான் நான் சொல்லுவேன், எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எப்போ எங்கிட்ட இடம் வாங்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். எங்கே நீங்கள் இடம் வாங்கினீங்கனாலும் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. ஏன்னா ஏழ்மையான மக்கள் தான் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லுவேன், வசதி படைத்த மக்கள் அப்படிங்கும்போது அவங்க விவரமாக இருப்பாங்க. அவங்களே ஒரு சில நேரத்தில் ஏமாந்துருவாங்க, அதை அடுத்துங்க. ஆனால் அவங்க நிறையா பக்கம் விவரமாக இருப்பாங்க. ஒரு இடம் வாங்குறாங்கன்னா போய் வக்கீல்கிட்ட கொடுத்து லீகல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இடம் வாங்குவாங்க. ஒரு நார்மலான மக்கள்லாம் என்னன்னே தெரியாது, ஃப்ளாட் இருந்தால் போதுன்னு வாங்குவாங்க. அவங்களுக்கு தான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கே நீங்கள் இடம் வாங்கினீங்கனாலும் லீகல் செக் பண்ணி நல்ல இடமா பார்த்து வாங்குறது நல்ல விஷயங்கள்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா. ஏன்னா இப்போ கொஞ்சம் காசு போட்டு வாங்கல. ஒரு எளிமையான மக்கள்ங்கிறது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கள். எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்காது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணங்கள், அந்த கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தை முறையான இடத்துல வாங்கணும்னு சொல்லுவேன். அதுதான் ஏன்னா நான் பண்ணுறது மட்டுமே பெஸ்ட்டாக பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேங்க. எத்தனை பேர் நல்லா பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விற்றா போதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி விற்றுறாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவேன். ஓகே சார், ஓகே. இப்போ நம்ம ப்ரமோட்டர்ஸில் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த மாதிரி உங்ககிட்ட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சார்? அது வந்து நீங்கள் மக்களுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது நான் தான் சொல்லுவேன், கஸ்டமர்கிட்டலாம் போய் கஸ்டமர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு எங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சரியாக இருக்காது. அதாவது கஸ்டமர் வந்து அதான் நான் தான் சொல்கிறேன்ல, குறைகளை வந்து எங்கிட்ட சொல்லலாம், நிறைகளை அடுத்தவங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாப்புல நான் தான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் எனக்கு நான் வளர்றதுக்கு காரணம் கஸ்டமர்ஸ் தான்.
அந்தளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கறதுனால தான் வந்து அந்தளவுக்கு ரெக்குவயர்மெண்ட் வருது உங்களுக்கு, கரெக்டுங்களா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில்னு சொல்கிறோம். எல்லா தொழிலும் தொழில் தான். தொழிலாக பண்ணணுங்கிறாப்புல சொல்கிறோம். அதாவது ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேங்க, அதற்கு காரணம் ஆண்டவன் அருளுள் ஒன்று தான். சரிங்களா? ஏதோ பண்ணுறோம், செய்கிறோம், எப்படி விற்றுறோம், எப்படி விற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா சக்ஸஸ் ஆகாது. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பாருங்கள், 10 வருடங்கள் தொடர்ச்சியாக மனை விற்றுக்கிட்டே இருக்கேன். இன்னமும் டல் பீரியடு, இந்த பீரியட்லேயும் கிரையம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் அதாவது கொஞ்சம் பணத்தை போய் சேஃப்டியாக போடலாம் அப்படிங்கும்போது நம்மளை தேடி வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு அந்தளவுக்கு, கரெக்டுங்களா? அது உண்மை. கண்டிப்பாக அதாங்க சார். சார் இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூர்வீக சொத்து இருக்குது இல்லைங்களா, நம்மளதெல்லாம் இப்போ நாங்களாம் இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பூர்வீகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பூர்வீக சொத்தை வந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ ஏன் வந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்காங்க சார்? கண்டிப்பாக. அதாவது பூர்வீக சொத்தை புதுப்பிச்சுன்னா என்னோட ரிலேஷனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்காங்க, புது அறிமுகம் இருக்கும், வாடிக்கையாளர் இருக்கலாம், எல்லாத்துக்கிட்டையும் இந்த வார்த்தையை சொல்லுவேன், சார் பூர்வீக சொத்தை புதுப்பிச்சுக்குங்க அப்படின்னு. அந்த புதுப்பித்தல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டா சொத்து, தாத்தா சொத்து, பரம்பரையாக வந்த சொத்துன்னு சொல்லி பிரிக்காமல் எழுதிக்காமல் இருப்பாங்க. நாளுக்கு நாள் கையெழுத்து அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து இந்த தேடல்கள்லாம் இருக்கும். பழைய பத்திர தேடல்ங்கிறது ரொம்ப சிரமங்கள். நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த சொந்த பந்தங்களோடு இருக்கும் பொழுது புதுப்பிச்சு எழுதிக்கிட்டு லீகலாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே பிற்கால சந்ததியர், நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, இவங்களாம் வந்து திருப்தியாக இருப்பாங்க. எத்தனையோ பேரை பாருங்கள், பழைய ஆளுங்களை நிறைய பேரை பாருங்கள், எழுதாமல் கிடக்குதுங்க, அப்படியே கிடக்குதுங்கன்னு புலம்புவாங்க. அது எழுதி ப்ராப்பராக வந்துட்டாங்கன்னா அந்த நம்ம பிள்ளைங்களும் பேரனுங்களும் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அவங்க ஃப்ரீயாகி போயிட்டே இருப்பாங்க. அதுதான் புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது. அது அப்படி புதுப்பிக்காமல் விட்டோம் அப்படின்னா அதனால் ஏதாவது இஷ்யூ ஆகுமாங்க சார்? இஷ்யூ ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ நம்ம தாத்தா சொத்து ஒன்று இருக்குங்க. தாத்தா சொத்து இருந்தது அப்படின்னா தாத்தாவோட பையனுங்க, அதாவது தாத்தாவோட பொண்ணுங்க, அவங்க கையெழுத்தெல்லாம் தேவைப்படும். அவங்க இல்லாத டெத்து வாரிசு தேவைப்படும். அவங்க இல்லாத பையனுங்க, ஒரு சில பேர் இல்லாத பையனோட பேரனோட கையெழுத்து தேவைப்படும். மகளுங்க இல்லாத காலகட்டத்தில் மகள்களோட கையெழுத்து தேவைப்படும். இந்த மாதிரி கையெழுத்துக்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. டெத்து வாரிசு அவசியமாகும், கையெழுத்துக்கள் நிறையா. இது வந்து ஒரு என்ன பண்ணுறது, ஒரு பொதுநலன் கருதி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்ட் தாங்க சார். இது வந்து நிறைய பேர்கிட்ட இந்த இது விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க சொத்தை தாத்தா சொத்தெல்லாம் அப்படியே கூட கிடக்கும், இன்னுமே அதை வந்து புதுப்பிச்சிருக்க நிறைய பேர் மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பொதுமக்களுக்கு ஒரு நல்ல கருத்து தாங்க சார். ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஸோ ஆல்ரெடி இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து நம்ம எப்படி லீகல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, நிறைய பேர் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். அது லீகல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் அது முக்கியம்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி லீகல் பொழுது நீங்கள் அவங்ககிட்ட இருக்கிற இடத்த ஒரு தெரிஞ்ச லாயர்கிட்ட, வக்கீல் லாயர்கிட்ட போய் லீகல் ஒப்பீனியன் சொல்லி வாங்கும் பொழுது அந்த ரெக்கார்ட் பேப்பர்ஸ் கரெக்டாக அந்த பட்டா இல்லை அப் டு டேட் ஈஸி எடுத்துக்கலாம். அப் டு டேட் வந்து பார்த்திங்கன்னா பட்டா மாறிச்சான்னு பார்த்து வச்சுக்கிறது, மூலப்பத்திரங்கள் இல்லையா நீங்கள் போய் நகல் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான். அதே போல் விஓட்ட போனீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒன்று தருவாங்க. இந்த மாதிரி பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி லீகலாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அது. நீங்கள் ஒரு லாயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அவங்க லீகல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப். இப்போ முன்னாடி இதுதாங்க லீகல்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ லீகல்ங்கும் போது இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இடம் உங்கள்கிட்ட இருக்கும், பழைய இடம் ஒரு இடம் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும்போது ஒரு பத்திரம் இருக்கும், அதற்கு உண்டா பட்டா இருக்கும். அதனால் வில்லங்கமாக இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் வில்லங்கமெலாம் இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த நிறைய பேப்பர்ஸ் உள்ளார்ந்து வரும். இதெல்லாம் எடுத்து ஒரு லீகலாக போட்டு வச்சுக்கிறது, ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் பிற்காலத்துக்கு தேவையானதுக்கு அது வந்து உங்களுக்கு பயன்பாடாக தான் இருக்கும். லீகல் எப்பொழுதும் லீகல் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயங்கள்.
அன்பு வாடிக்கையாளரான அனைவருக்கும் வணக்கம். அதாவது இதுவரையிலும் எனக்கு கேள்வி பதில் அப்படிங்கிறாப்புல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது எந்த வாரத்தில் ஒன்றா மக்களுக்கு பொதுவான கருத்துக்களை கொண்டு போன வகையில் பொதுவான கருத்துக்களை செய்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது மக்களுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். முருகன் ப்ரமோட்டர்ஸ் உங்களுக்காக கரூர் மக்களுக்காக வீட்டுமனை கொடுக்கறதுல சிறந்த நிறுவனமாக இருக்கிறதுக்கு காரணம் வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் தான் அப்படிங்கிறாப்புல உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். மேலும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம முருகன் ப்ரமோட்டர்ஸ் நீங்கள் நேர்லேயே வரலாம்.